அனைவருக்கும் வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள் 2026. இந்த வருடத்துல ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் பெயர்ச்சியாக இருக்காரு. இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுது. ஒரே இயற்கை சுபகிரகம். இவர் 12 வருடம் கழித்து இப்போ கடகத்துல உச்ச நிலையை அடைய போறாரு. ரொம்ப விசேஷமான அமைப்பு. இந்த குரு பெயர்ச்சி ஏன் அதிக விசேஷம் அப்படின்னா, குரு பகவான் கடகராசியில முழு பலத்தோட சஞ்சாரம் செய்வார். அதாவது உச்ச பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய முழு பலத்தோட இந்த வருடம் கடகத்துல சஞ்சாரம் செய்து நமக்கு சுப பலன்களை அதிகமா தரப்போறாரு. இது நம்மளோட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். மேலும் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். நம்மளோட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நம்மளோட ஜென்மஸ்தானத்திலிருந்து நம்மளுடைய ஜென்மஸ்தானத்துக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போறாரு. இந்த குரு பெயர்ச்சி உண்மையிலேயே நம்மளோட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் வளர்ச்சியும் உறுதியாக கொடுக்கும். ஏன்னா தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு பகவான் உச்சமாகிறது ஒரு வகையில ஒரு சிறந்த அமைப்பு. 12 வருடம் கழித்து குரு இப்போ தன குடும்ப வாக்குஸ்தானத்துல உச்சமாக போறாரு. 7ஆம் அதிபதி ஜீவனாதிபதியா அந்த குரு பகவான் வந்துருவாரு. கேந்திர ஸ்தானங்களுக்கு அதிபதியா வரக்கூடிய குரு பகவான் தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஸ்தானத்துல உச்சமாக போறாரு. சோ அது நான் நம்மளோட நட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா பாக்குறேன். கடந்த சில வருடமாவே பார்த்தோம்னா நம்மளோட ராசி நம்மளோட நட்சத்திரத்துக்கு ஒரு மாதிரி போராட்டம் தான். லைஃப்ல என்ன பண்றதுனே தெரியல, புரியல, ஒரே குழப்பமா போயிட்டு இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் சேஞ்ச் ஆகுது. இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு நிறைய சேஞ்சஸ் நடக்க போகுது. அதெல்லாம் நம்ம லைஃப்ல பாசிட்டிவா இருக்க போகுது. பட்ட கஷ்டங்களுக்கான ஒரு விமோச்சனத்தை இந்த குரு பயிற்சி உறுதியாக கொடுக்கும். இப்ப இந்த குரு பயிற்சி பலன்களை நான் டாபிக் வைஸா டீப் அண்ட் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். கண்டிப்பா வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும். அந்த வீடியோவுக்கான டைம்லைனை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ உங்களால முழு பதிவையும் பார்க்க முடியல அப்படின்னா நீங்க எந்த டாபிக்கை விரும்புறீங்களோ அந்த டாபிக் மட்டும் நீங்க டச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டைம்லைன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குரு பயிற்சி பலன்களை நம்ம டாபிக் வைஸா டீப் அண்ட் கிளியரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த குரு பயிற்சியில நம்ம ஃபேமிலி லைஃப் எடுத்து ரிசர்ச் பண்ணோம்னா 2ஆம் இடத்துல குரு உச்சம். இது ஒரு விஷயமே நமக்கு பெரிய பாசிட்டிவ் சைன் தான். குடும்பத்துல இருந்த நீண்ட நாள் போராட்ட அமைப்புகள் எல்லாமே சரியாக போகுது. குடும்பத்துல மகிழ்ச்சி மாற்றங்கள் உண்டு. ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நீங்க நினைக்கிற விஷயத்துக்கு அவங்க நல்ல சப்போர்ட் பண்ணி உங்களை க்ரோ அப் பண்ணுவாங்க. குடும்பத்துடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்களுடைய சொல்வாக்கு இப்போ அதிகரிக்கும். நீங்க சொல்றத இப்போ ஃபேமிலி கேட்பாங்க. மேலும் ஃபேமிலி மெம்பர்ஸோட இருந்து வந்த கருத்து போராட்டம், பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாமே சரியாயிடும். இப்போ உங்களுடைய வாக்கு சாதுரியம் அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சு சாதுரியம் அதிகரிக்கும். இப்போ உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயத்தையும் நீங்க பேசியே சாதிச்சுப்பீங்க. பொதுவாகவே நம்ம நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பேச்சு சாதுரியம் உண்டு. பேச ஆரம்பிச்சாங்கன்னா போதும், அப்படியே தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் கூச்சப்படுவாங்க. ஜஸ்ட் பேச ஆரம்பிச்சிட்டாக்கா போதும், அப்படியே தனக்கு தேவையானதை நைஸா அப்படியே பேசி சாதிச்சுப்பாங்க. எனவே இப்போ அந்த பேச்சு சாதுரியம் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். கடந்த காலகட்டங்களில் யாருக்காச்சும் வாக்கு கொடுத்திருந்தீங்கன்னா அந்த வாக்கை இப்போ காப்பாத்திடுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி, நிம்மதி இதெல்லாம் அற்புதமா கிடைக்குது. குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை இந்த நேரத்தில் வாங்கலாம். ஃபேமிலியுடைய growthக்காக இந்த நேரத்தில் போராடுவீங்க. ஸோ அதுல உறுதியான வெற்றியும் கிடைக்கும். அதே போல ஃபேமிலி இடமாற்றம் செய்யறது, ஃபேமிலிக்கு தேவையான விஷயங்களை பார்த்து பண்றது, அதெல்லாமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கு. குடும்பத்துல இருந்த கடுமையான ப்ரெஷர்லாம் அந்த நேரத்தில் குறைய ஆரம்பிக்கும். குடும்ப சுமை அப்படிங்கிறது இந்த நேரத்தில் குறையும். குடும்பத்துல மகிழ்ச்சி மாற்றம், மங்கள மாற்றம் உறுதியாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு நல்ல காரியம், நல்ல மாற்றங்கள் அதெல்லாம் ஃபேமிலி ரீதியா டெஃபினட்டா இருக்கும். எனவே ஃபேமிலி லைஃபை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி அட்டகாசமா இருக்கு. எதுவும் நெகட்டிவா சொல்ற அளவுக்கு இல்ல, சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. ஃபேமிலி ரீதியா நீங்க என்ன பிரச்சனையை இப்போ நீங்க எதிர்கொண்டுட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் ஜூன் மாதத்துக்கு பிறகு கம்ப்ளீட்டா சரியாயிடும். ஸோ அதை நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பார்க்குறேன். அடுத்தது நம்ம பார்க்கறது தொழில், உத்தியோகம் இது சார்ந்த விஷயம் இந்த குரு பயிற்சியில எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஜீவனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்துல உச்சம் ஆகுறாரு. பெரிய அட்வான்டேஜ். 6ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்த்துடுறாரு. அட்டகாசமா இருக்கு. எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் சார்ந்து எடுத்தோம்னாக்கா உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிரும். ரொம்ப நாளா வேலை தேடிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல வேலை கிடைக்கல, மனதிற்கு நிறைவு தரக்கூடிய ஒரு வேலை கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்கன்னா இப்போ ஒரு நல்ல வேலை உறுதியா கிடைச்சிரும். மனசுக்கு நிறைவை தரக்கூடிய ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும். படித்து முடித்த மாணவ மாணவிகளுக்கு படிச்சு முடிச்ச கையோட வேலை கிடைச்சிரும். ஜூன் மாதத்துக்கு பிறகு நம்ம நட்சத்திரக்காரர்கள் கையில வருமானத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதற்கு தகுந்தாற் போல ஒரு உத்தியோகம் டெஃபினட்டா கிடைச்சிரும். உத்தியோகத்துல
மாற்றம் உண்டு, உயர்வு உண்டு. ரொம்ப நாளாக நீங்கள் ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை தள்ளி தள்ளி போகுது, ஒரு நல்ல செய்தி கிடைக்கல அப்படின்னா உறுதியாக இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு ப்ரமோஷன் உண்டு. ஜூன் மாதத்துக்கு பிறகு அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஜூன் 1ஆம் தேதி குரு பயிற்சி. குரு பயிற்சிக்கு பிறகு நிறைய பேருக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம், ஒரு சிலருக்கு இடமாற்றம் நிகழும். வேலை பார்க்குற இடத்துல ஒரு சில இடமாற்றங்கள் நிகழும். ஒரு சிலர் கவர்மெண்ட் சர்வெண்டா இருப்பாங்க, ரொம்ப காலம் வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. சொந்த ஊருக்கு திரும்பணுங்கிற ஆசை இருக்குன்னா இப்ப முயற்சி பண்ணா அது நடந்துடும். சொந்த ஊருக்கு ப்ரமோஷன் ஆகி வருது, அல்லது டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு சொந்த ஊருக்கு வருது. ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அற்புதமா கிடைக்குது. எனவே உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல எந்த குறையுமே இல்லை. வேலையில இருந்த பணிச்சுமை குறையும், வேலை சார்ந்த வகையில் இருந்த மன உளைச்சல்லாம் குறையும், சக ஊழியர் கூட இருந்து வந்த மன வருத்தங்கள், கருத்து போராட்டங்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகுது. வேலையில நிம்மதி உண்டு. வேலையில ஏதாச்சும் நம்ம சேஞ்சஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சவங்க இப்ப சேஞ்ச் பண்ணுவாங்க. பழைய வேலையை விட்டுட்டு புதுசா ஒரு வேலைக்கு ஜம்ப் ஆவாங்க. ஸோ அங்க ஒரு நல்ல ரெகக்னேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உத்தியோகம் சார்ந்த வகையில எந்த குறையும் இல்லை. வேலையில உயர்வு, மாற்றம், மன நிறைவு, நீங்க உழைக்கிற உழைப்புக்கான அங்கீகாரம், இதெல்லாம் அட்டகாசமா கிடைக்குது. இந்த நேரத்துல ட்ரை பண்ணீங்கன்னா டெஃபினட்டா ஒரு நல்ல வேலையும் கிடைச்சிடும். வேலை பிடிக்கல, பார்த்துட்டு இருக்க வேலை பிடிக்கல, சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு மாற்றத்திற்கு பிறகு அற்புதமான உயர்வு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ உத்தியோகம் உங்களுக்கு நான் ஃபேவரா பார்க்குறேன். அடுத்தது தொழில் சார்ந்த விஷயத்தை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் குரு உச்சமாகி ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை பார்வையிடுறாரு. எனவே சனியுடைய தொந்தரவு இப்போ குறைஞ்சிரும். நஷ்டத்துல போயிட்டு இருக்க தொழில் கூட இப்போ லாபத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். நிறைய பேர் புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அந்த ஐடியாலஜி வந்துடும். தொழில் மூலமா வருமானம் உண்டு. இப்போ நீங்க ஒரு தொழில பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிடும். எனவே தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமானா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். பழைய தொழில் growth ஆகும்னா அற்புதமா growth ஆகும். நீங்க என்ன கைண்ட் ஆஃப் பிசினஸ்ல இருந்தாலும் சரி, இந்த நேரத்துல உங்களோட தொழில் சார்ந்த விஷயங்கள் மூலமா அற்புதமான வளர்ச்சி உண்டு. உடைய பேச்சு சாதுரியம் அற்புதமா இருக்கு அப்படிங்கிறதுனால வர கஸ்டமரை அழகா பேசி நீங்க தக்க வச்சுப்பீங்க. வர கஸ்டமர்கிட்ட அன்பா பேசி அழகா பேசி உங்களோட காரியங்களை சாதிச்சுப்பீங்க. எனவே கஸ்டமரோட வருகை அப்படிங்கிறது இப்போ நிறைய இம்ப்ரூவ் ஆகும். நிறைய கஸ்டமர் கிடைப்பாங்க. தொழிலை நல்ல நிலைக்கு எடுத்துட்டு போக முடியும். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல அற்புதமான வளர்ச்சி இந்த நேரத்துல உறுதியாக உண்டு. ஏன்னா ஜீவனாதிபதி உச்சம், அதுவும் தனஸ்தானத்துல உச்சம். எனவே தொழில் மூலமா வருமானம் வரும். நிறைய பேர் தொழில் தொடங்குவாங்க. ரொம்ப நாளா பிளான் பண்ணிக்கிட்டே இருந்ததை இப்ப எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. நிறைய கிளைண்ட் கிடைப்பாங்க. பிசினஸ் அற்புதமா growth ஆகும். குறிப்பா பேசி பிழைக்கக்கூடிய தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய வக்கீல் பணி, ஆசிரியர் துறை, கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய துறை, இதுல எல்லாம் அற்புதமான பிரகாசம் நிறைய பேருக்கு கிடைக்கும். குறிப்பா வக்கீல், நீங்க ஒரு வக்கீலா இருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு நிறைய கிளைண்ட் கிடைப்பாங்க. டைமே இருக்காது. பொதுவாக நம்ம ராசி, நம்ம நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் வக்கீலாக இருப்பாங்க. பொதுவாகவே இவங்களுக்கு சும்மா இருக்கிறது பிடிக்காது, நேரமும் கிடைக்காது. இப்போ இன்னும் அதிகமாக பிஸி ஆயிடுவீங்க. அந்த அளவுக்கு கிளைண்ட் கிடைப்பாங்க. எனவே தொழில் சார்ந்த விஷயம் பெஸ்ட்டாக இருக்கு. எந்த குறையும் இல்லை, குற்றமும் இல்லை. கடந்த காலகட்டங்கள் ஏதாச்சும் நஷ்டம் ஆயிருந்தா அது இப்போ நிவர்த்தி ஆயிடும். கடந்த காலகட்டத்தில் விட்டதை இந்த காலகட்டத்தில் பிடிச்சிருவீங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவாக பார்க்குறேன். எனவே தொழில், உத்தியோகம் இந்த நேரம் உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்குது. அதில் தைரியமாக உங்களோட முயற்சிகளை செய்யலாம். பாசிட்டிவ் ரிசல்ட் உறுதியாக உண்டு. அடுத்தது நம்ம பார்க்குறது பொருளாதாரம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தனஸ்தானத்தில் குரு உச்சமானாலே வருமானம் தடையில்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும். உடைய தேவைகள், எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தி ஆகும். கடந்த காலகட்டத்தில் வருமான தடை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருந்திருக்கும். பணம் தான் உங்களுக்கு பெரிய தடையாக இருந்திருக்கும். ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சிருப்பீங்க, முயற்சி எடுக்கணும்னு நினச்சிருப்பீங்க, அதுக்கு பணம் பெரிய தடையாக இருந்திருக்கும். இப்போ வருமானத்தில் எந்த தடையும் இல்லை. பணவரவு கணிசமா இருக்கு. நீங்க செய்யணும்னு நினைச்சதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஆசைப்பட்டதை செயல்படுத்துறதுக்கு தேவையான பொருளாதாரம்லாம் கிடைச்சிடும். எனவே இந்த காலகட்டம் பொருளாதார அபிவிருத்தி நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே போல ஒரு சிலருக்கு சுப விரய கடன்கள் உருவாகும். கடன் வாங்கி ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி வாங்குறது, கடன் வாங்கி ஏதாச்சும் மாற்றம் பண்றது, கடன் வாங்கி பிசினஸ் பண்றது. நிறைய பேர் லோனுக்கு அப்ளை பண்ணுவாங்க. கடன் வாங்கி ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணி அதுல ப்ராஃபிட் கெயின் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு சின்னதா கடன் வரும். ஒரு சிலர் வாங்கின கடனை திரும்ப கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ இந்த நேரத்துல ரெண்டுமே பாசிபிளா தான் இருக்கு. பழைய கடனை முடிச்சு புதிய கடன் வாங்குறதுக்கு ஃபேவரா இருக்கு. கடன் இப்போ எங்கேயாச்சும் நீங்க அப்ளை பண்றீங்க, ஒரு லோனுக்கு அப்ளை பண்றீங்கன்னா அது உடனே சாங்ஷன் ஆயிடும் உங்களுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல பெரிய டிராப்ல போய் மாட்டிக்காதீங்க. கடன் வாங்குறோம், கடன் கேட்டா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு பெரிய ட்ராப்ல போய் மாட்டிக்காம எல்லாத்தையும் ஒரு லிமிட்டா வச்சு நீங்க செயல்படுறது ரொம்ப நல்லது. மற்றபடி இந்த நேரத்தில் ஒரு சிலருக்கு சுப மாற்றத்திற்காக சின்ன சின்ன கடன் உருவாகும், ஆனா அது உங்களை பெருசா பாதிக்காது. ஒரு சிலர் கடன் கட்டிக்கிட்டு இருப்பாங்க, அந்த கடன் சுமையெல்லாம் குறைப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் அந்த நேரம் அட்டகாசமா இருக்கு. எது எப்படியோ வருமான தடை அப்படிங்கிறது இல்லை, உங்களுடைய எண்ணங்களை செயல்படுத்துறதுக்கு தேவையான பொருளாதாரம்லாம் கிடைச்சிடும். ஸோ அதை நான் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். அடுத்தது நம்ம பார்க்குறது காதல் வாழ்க்கை, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இது சார்ந்த விஷயம்லாம் இந்த நேரத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 5ஆம் பாவகம் பெருசா பாதிக்கப்படலை. காதல் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு ஓகே. காதல் சிந்தனை நிறைய பேருக்கு வரும். நீங்க காதல் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டவராக இருக்கீங்க அப்படின்னா இப்போ காதல் உறவை திருமண உறவாக கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ வீட்டில் பேசலாம். இப்போ உங்களுக்கு பேச்சு சாதுரியம் அற்புதமாக இருக்குது. இப்போ சொல்ல வர விஷயத்த கரெக்டாக கன்வே பண்ணிடுவீங்க ஃபேமிலி கிட்ட. எனவே இப்போ ஃபேமிலி கிட்ட பேசுறது ரொம்ப நல்லது. அதே போல் காதல் உறவு திருமண உறவாக நிறைய பேருக்கு கன்வெர்ட் ஆகும். காதல் வாழ்க்கையும் பெருசாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாலாம் இல்லை, ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக குடும்பத்துடைய ஆதரவோட குடும்பத்தோட சப்போர்ட்டோட காதல் உறவு திருமண உறவாக நிறைய பேருக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ அதை நான் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். அடுத்த திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல உச்சம். திருமண முயற்சிகளை தொடங்கலாம், எதுவும் பெருசா தடமாறிலாம் இல்லை. ஆனா என்ன ஒரு விஷயம், சனியுடைய பார்வை 7ஆம் பாவகத்தில் இருக்கு. தாமதப்படும். முயற்சி பண்றீங்க, எடுக்கிறீங்க, நிறைய பொருத்தமில்லாத ஜாதகங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜூன் மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் கூடுதல் முயற்சி எடுத்தா ஒரு சில தடை தாமதங்களுக்கு பிறகு ஒரு சில விரைய செலவுகளுக்கு பிறகு சுப செய்தி உறுதியாக உண்டு. இப்ப குடும்பத்துல இந்த திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் இந்த நேரம் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஆனால் 7ஆம் இடத்துல இந்த சனி பார்வை இருக்கிறது திருமண முயற்சிகளை தள்ளி தள்ளி போடும், தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கும். டக்குன்னு ஒரு சுப செய்தி கிடைக்காது, கொஞ்சம் தாமதமாக ஆகிற மாதிரி ஒரு ஃபீல்னஸை கொடுக்கும். ஸோ இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் முயற்சி எடுத்தால் திருமண முயற்சிகளில் நல்ல செய்தி உறுதியாக உண்டு. அடுத்தது நம்ம பார்க்குறது திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானம் ஓரளவுக்கு சுபமாக இருக்குது. ஆனால் 7ஆம் இடத்துல அந்த சனி பார்வை இருக்கிறதுனால பார்ட்னரோட அடிக்கடி கருத்து போராட்டம், பார்ட்னருக்கும் உங்களுக்கும் ஒத்து போகாத அமைப்பு இதெல்லாம் அதிகமாக வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால இப்போ உங்களோட பேச்சு சாதுரியம் அதிகரிக்கும். எல்லாத்தையும் பேசி மெயின்டைன் பண்ணிடுவீங்க, எல்லாத்தையும் பேசி அழகா மேனேஜ் பண்ணிடுவீங்க. அதை நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பார்க்குறேன். இந்த நேரத்தில் உங்க வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல போய் மறைகிறாரு, உச்சமாகிறாரு. 7ஆம் இடத்துல சனி பார்வை. எனவே வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியம் இந்த நேரத்தில் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையோட ஏதாச்சும் மன வருத்தங்கள் நீங்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட அனுசரிச்சு போய்க்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம பார்க்கறது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 5ஆம் பாவகம் பெருசா பாதிக்கப்படாத காரணத்தினால புத்திர பாக்கியத்துக்கு முயற்சி பண்ணலாம். ஆனா என்ன, உங்க பார்ட்னரோட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க வாய்ப்பு இருக்கு. 2வது விஷயம் பார்ட்னரோட ஹெல்த்ல ஏதாச்சும் ட்ரபிள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது 2 விஷயம் மட்டும் கொஞ்சம் டல்லா இருக்கு. இதனால வேணா புத்திர பாக்கியத்துல தாமதம் ஏற்படுமே தவிர இந்த நேரம் புத்திர பாக்கியத்துக்கு முயற்சி பண்றதுக்கு சாதகமான நேரம் தான். தாராளமா முயற்சி பண்ணலாம். நான் ப்ரீவியஸா சொன்ன சில விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க. பார்ட்னரோட ஹெல்த்ல ஏதாச்சும் ட்ரபிள் இருக்குன்னா அதெல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டு புத்திர பாக்கியத்துக்கு முயற்சி பண்ணுங்க. நிச்சயமா சுப செய்தி உண்டு. எதுவும் பெருசா தடைபடுற அமைப்புல இல்லை, தாராளமா முயற்சி பண்ணலாம். அடுத்தது பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் பிள்ளைகளுக்கு சுப விசேஷங்கள், சுப மாற்றங்கள்லாம் உறுதியாக நடக்கும். திருமண வயதில் உங்கள்கிட்ட பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களுக்கு திருமண முயற்சி பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம். குடும்பத்தில் ஏதோ ஒரு விதத்தில் சுப விரய செலவு, சுப மாற்றங்கள், மகிழ்ச்சி மாற்றங்கள்லாம் உறுதியாக உண்டு. எனவே பிள்ளைகளுக்கு சுப மாற்றங்களை செய்யலாம். அவங்களுடைய வயசுக்கு தகுந்தாற் போல அவங்களுக்கு என்ன சுப நிகழ்வு பண்ணுமோ அதை தாராளமாக செய்யலாம். பாசிட்டிவாக இருக்கு. பிள்ளைகள் இப்போ உங்களுடைய சொல் பேச்சு கேட்பாங்க. பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்த கவலை, வருத்தம், குழப்பம் எல்லாமே சரியாகும். பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு இருந்துச்சுன்னா அதுவும் இப்போ நிவர்த்தி ஆகும். எனவே பிள்ளைகள் சார்ந்த விஷயத்திலையும் உங்களுக்கு இந்த நேரத்தில் மகிழ்ச்சி, நிம்மதி இதெல்லாம் அற்புதமாக கிடைக்குது. எதுவும் பெருசா குறையா இல்லை. அடுத்தது நம்ம பார்க்குறது மாணவ மாணவிகள், ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த நேரம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 4ஆம் பாவகம் சனியுடைய ஆதிக்கத்தில் இருக்கு. அதை நான் ஒரு பெரிய மைனஸாக பார்க்குறேன். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நேரத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே வராது, கவனச்சிதறல் அதிகமாக இருக்கும். தேவையில்லாதெல்லாம் யோசிப்போம், தேவையில்லாததான் நினைப்போம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டடீஸில் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது. படிக்கிறது தவிர மற்ற விஷயங்கள் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் பயங்கரமாக போகும். அலட்சிய மனநிலை அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நேரத்தில் அலட்சியம் இல்லாமல் இருக்கணும். 2வது விஷயம், ஃபோக்கஸ்டாக படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கவனச்சிதறலுக்கு ஆளாக வேண்டாம். மொபைல் கேஜெட்டில் நிறைய பேர் முழுக வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த நேரத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கல்வி
சார்ந்த விஷயங்கள்ல சில குழப்ப அமைப்புகள் வந்து நீங்க வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி ஹையர் எஜுகேஷனுக்கு நீங்க முயற்சி பண்றீங்க, இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் போடும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். கொஞ்சம் முன்கூட்டியே எல்லாத்துலயும் நீங்க முன்னெச்சரிக்கையோடு செயல்படுறது ரொம்ப நல்லது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த நேரத்தில் அலட்சிய மனப்பான்மையினால நீங்க போடுற அப்ளிகேஷன் தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் போட்டுக்கலாம், இன்னும் டைம் இருக்கு, கொஞ்சம் லேட்டா போட்டுக்கலாம் அப்படின்லாம் நினைப்பீங்க. இந்த எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு அது அன்ஃபேவரா கொண்டு வந்து சேர்க்க வாய்ப்பு இருக்கு. எனவே அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிட்டுனா ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் நீங்க தான் போடணும். எனவே அலட்சியம் இல்லாம ஹையர் எஜுகேஷனுக்குலாம் போறதுக்கு ட்ரை பண்றவங்க கொஞ்சம் முன்கூட்டியே நீங்க ஆசைப்படுற இடத்துல அப்ளிகேஷன் எல்லாம் போட்டு வச்சிருங்க. ஏதாச்சும் ஒரு இடத்துல மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இல்லாம 2-3 இடத்துல நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. எங்க ஆப்ஷன் கிடைக்குதோ அங்க பூந்துக்கோங்க. இந்த நேரத்தில் விருப்பப்படுற துறையை விருப்பப்படுற இடத்துல எடுக்கிறதுக்கான அந்த சூழ்நிலைகள்லாம் கொஞ்சம் டல்லா இருக்கு. கொஞ்சம் நீங்க கூடுதல் எஃபோர்ட் போட்டால் தான் நீங்க ஆசைப்படுற துறைக்குள்ள உங்களால நுழைய முடியும். எனவே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நேரத்தில் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல விழிப்புணர்வோடு இருக்கணும். கூடுதல் முயற்சி எடுக்கணும். கூடுதல் முயற்சி எடுத்தாக வெற்றி உறுதியாக உண்டு. ஏன்னா உபஜய ஸ்தானத்துல கேது, 3ஆம் இடத்துல கேது. நீ எடுக்கிற முயற்சிக்கான அங்கீகாரம் வெற்றி உறுதியாக உண்டு. ஆனா உங்களுடைய சோம்பேறித்தனம், ஒரு விஷயத்தை தள்ளி தள்ளி போடுற அந்த ஒரு குணம், அது வந்து எல்லாத்தையும் அழுத்தி உங்களை அமுத்தி வைக்கும். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பா முன்னெச்சரிக்கையோட உங்களோட முடிவுகளையும் மாற்றங்களையும் நீங்க செய்யறது ரொம்ப நல்லது. மற்றபடி இந்த நேரத்துல கல்வி சார்ந்த வகையில எதுவும் டீமெரிட்டா எதுவும் பெருசா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இல்லை. அலட்சிய மனப்பான்மை இல்லாம நீங்க கொஞ்சம் உஷாரா இருந்தாலே இந்த நேரத்துல நிச்சயமா நீங்க ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கறது தேக ஆரோக்கியம். தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ரீதியாக எதுவும் பெருசா ட்ரபிளா தெரியல. உடல் வலிமை ஆகுது. ரொம்ப நாளைக்கு பிறகு உடலுக்கு நல்ல சக்தி. ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பார்த்துடுறாரு. ஹெல்த்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் நிவர்த்தி ஆயிடும், கவலையே வேண்டாம். தேக ஆரோக்கியம் பெருசா பாதிக்கப்படலை. ஹெல்த்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும். கால் பகுதி மூட்டு பகுதிகளில் வலிகள் அப்பப்போ வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கு. அதுல கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். மற்றபடி இந்த நேரத்துல ஹெல்த் ரீதியாக எதுவும் பெருசா ட்ரபிளா இருக்கானா கண்டிப்பா இல்லை. 6ஆம் இடம் 8ஆம் இடத்தை குரு பார்த்து சுபத்துவப்படுத்திடுறாரு. எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தேக ஆரோக்கியம் மேக்சிமம் பாதிக்கப்படாது. ஹெல்த்ல இம்ப்ரூவ் உண்டு. ரொம்ப நாளா தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு இருக்கீங்க, ஹெல்த்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா இப்போ டெஃபினட்டா தென்படும். இப்போ ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. அந்த மருத்துவ செலவுல பெனிஃபிட் உண்டு. கடந்த காலகட்டங்களில் நிறைய செலவு பண்ணிருப்பீங்க, ரிசல்ட் ஒன்றும் பெருசா ஃபேவரா இருந்திருக்காது. இப்போ ஜூன் மாதத்துக்கு பிறகு செய்யற செலவுக்கான ரிசல்ட் அற்புதமா கிடைச்சிடும். ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆயிடும். இந்த நேரத்துல தேக ஆரோக்கியம் பெருசா பாதிக்கப்படலை. பெரிய வார்னிங் ஹெல்த்ல இல்லை, உங்களுக்கு ஃபேவரா இருக்கு. நீங்க செய்யணும்னு நினைக்கிறத செயல்படுத்துறதுக்கான தேக ஆரோக்கியம், அந்த வலிமை, அதை இறைவன் இந்த நேரத்தில் உங்களுக்கு பரிபூர்ணமா கொடுக்குறான். அதை நான் வந்து உங்களுக்கு நான் பாசிட்டிவா பாக்குறேன். இந்த நேரத்தில் நீங்க எதுல ஹைப்பர் ஃபோக்கஸ்டா இருக்கணும் அப்படின்னாக்கா உங்களுடைய மன ஆரோக்கியம். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி பார்வை, மனச்சோர்வு அதிகமா இருக்கும். காரணமே இல்லாம கவலைப்பட்டுட்டு உட்காந்துருப்பீங்க. மனசுல நிறைய வலிகள் இருக்கும். என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாது. எனவே மன ஆரோக்கியத்தை நீங்க ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கணும். தேவையில்லாத கேட்காதீங்க, தேவையில்லாத பார்க்காதீங்க, தேவையில்லாத பேசாதீங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த நேரத்துல உணவு முறைகள்லாம் தள்ளி தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நேரம் கடந்து சாப்பிடுறது, நேரம் கடந்து தூங்குறது, ஜங்க் ஃபுட் அதிகமா எடுத்துக்கிறது, வயிற்றுக்கு ஒத்து வராத உணவுகள் அதிகமா எடுத்துக்கிறது, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே நல்ல ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க, டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. உடைய மன ஆரோக்கியம் பாதிக்கப்படாத வண்ணம் கொஞ்சம் பாதுகாத்துக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்க யார்கிட்ட பேசினாலும் யாராச்சும் ஒன்று சொல்லி உங்களை விடைக்கிற மாதிரி பேசி உங்க மனசை காயப்படுத்தி விட்டுருவாங்க. ஒரு விஷயம் செய்யணும்னு போனீங்கன்னா அங்கே யாராச்சும் உங்களை மோட்டிவேஷன் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. இது நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது, சொல்றேன். இந்த நேரத்தில் அதிகமான பீப்புள் உங்களை டிமோட்டிவேஷன் பண்றதுக்கு, உங்களை கார்னர் பண்றதுக்கு தயாரா இருப்பாங்க. கொஞ்சம் நீங்க இந்த நேரத்தில் தேவையில்லாததெல்லாம் காதில் போட்டு உங்களை நீங்க அலட்டிக்காம ரிலாக்ஸா, ஓகே நேரம் நமக்கு இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து வந்துடுறது நல்லது. எதுக்கும் ரியாக்ட் ஆகாதீங்க. யார் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், உங்களோட கடமையை நீங்க கரெக்டா பண்ணுங்க. அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும், இறைவன் கொடுப்பான். மற்றவங்க சொல்ற விஷயம், மற்றவங்க பேசுற விஷயம், அவங்க உங்களை பத்தி அப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட உங்களோட டயத்தை போய் வேஸ்ட் பண்ணிட்டு வாதம் பண்ணிக்கிட்டு அவங்க கிட்ட ரியாக்ட் ஆகிட்டுலாம் இருக்காதீங்க. உங்களை யாராச்சும் டிமோட்டிவேஷன் பண்றாங்களா, அந்த பீப்புளை இக்னோர் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான வழிகளை தேடுங்க. 4 பேர் உங்களை டிமெரிட் பண்றாங்க, டிமோட்டிவேஷன் பண்றாங்க அப்படின்னா ஒரு 2 பேர் உங்க கையை பிடிச்சி தூக்கி விடுறது தயாரா இருப்பாங்க. அந்த 2 பேரை பாருங்க, இந்த 4 பேரை விட்டுருங்க. ஸோ அப்படிதான் அந்த நேரத்தில் உங்க மன ஆரோக்கியத்தை நீங்க தக்க வச்சுக்கணும். கண்டிப்பாக நம்ம நட்சத்திரக்காரர்கள் மெடிடேஷன் பண்ணியே ஆகணும், வேற ஆப்ஷனே கிடையாது. தியான பயிற்சிகளை இந்த நேரத்தில் அதிகமாக செய்யறது நல்லது. நீங்க தங்கியிருக்கிற ஏரியாவை, நீங்க இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல ஏதாச்சும் தியான பயிற்சி மையங்கள் இருக்குன்னா அதில் யோசிக்காம போய் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போதைக்கு உங்களுக்கு மென்டல் பீஸ் தான் இப்போ அதிகமாக தேவை.
அது மட்டும் உங்களுக்கு கிடைச்சிட்டுனா இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான பீப்புளாக மாறிடுவீங்க. எனவே மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு தியான பயிற்சிகளை பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எழுந்திருக்க முயற்சி பண்ணுங்க. விடிய காத்தால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எழுந்து ஒரு அரை மணி நேரம் மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி இதெல்லாம் ஒரு அரை மணி நேரம் நீங்க செய்யறது ரொம்ப நல்லது. மேலும் மன ஆரோக்கியத்தை அற்புதமா பராமரிக்கிறதுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்து சென்ற ஒரு அற்புதமான தாரக மந்திரம் தெய்வ வழிபாடு. உடைய இஷ்ட தெய்வத்தை மனமுருகி வழிபடுங்க. உடைய இஷ்ட தெய்வத்தை மனதார பிரார்த்தனை செஞ்சு காலையில எழுந்து குளிச்சு அந்த தினத்தை ஒரு பிரார்த்தனையோட ஸ்டார்ட் பண்ணுங்க. அது டெஃபினட்டா உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவான ஒரு மனநிலையை கொடுக்கும். எதையும் தாங்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுத்துரும். ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்றது உங்களோட மன ஆரோக்கியத்தை நீங்க உங்ககிட்ட தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு வழிவகை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது இந்த குரு பயிற்சியில் வேற ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கா சொல்ல வேண்டியது இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, 2ஆம் இடத்துல குரு உச்சமாகிறதுனால ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அற்புதமான வளர்ச்சி உண்டு. ஸோ அதுல எந்த குறையும் இல்லை. குடும்பத்தோட சப்போர்ட் உண்டு. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஃபேமிலியில நிம்மதி மாற்றங்கள்லாம் உண்டு. குரு பார்வை 6ஆம் இடத்துல இருக்கு. கடன் வந்தாலும் அது உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது. பழைய கடனை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய உண்டு. எதிரிகளுடைய தொந்தரவு குறையும். இப்ப எதிரி கூட உங்களுக்கு நண்பனாக மாறிடுவாங்க. உடல்ல இருக்கிற நோய் நொடிகள்லாம் நீங்குது. அதெல்லாம் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். அதே போல இந்த நேரத்தில் 8ஆம் இடத்துல குரு பார்வை. வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்னு ஏதாச்சும் போயிட்டு இருக்குன்னா அதுல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைச்சிடும். ஆயுள் விருத்தி ஆகுது. ஏதாச்சும் சர்ஜரி, தேக ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் ஒரு சில மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்னா இப்ப தாராளமா எடுத்துக்கலாம். பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்குது. கண் பல் உபாதை இருக்கிறவங்களுக்கு அது நிவர்த்தி ஆயிடும். மேலும் 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் சுபத்துவம் ஆகுறதுனால சொந்த ஊர்ல இப்ப இருக்க முடியாது. நிறைய பேர் இடமாற்றம் அடைவாங்க. இப்போ நீங்க இருக்கிற இடத்த விட்டு வேற இடத்துக்கு பயிற்சி ஆவீங்க. வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் போறதுக்கு ஆசைப்படுறீங்கன்னா இப்ப ட்ரை பண்ணீங்கன்னா பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு. நிறைய பேருக்கு பயண யோகம் இருக்கு. அதே போல ஸ்டூடெண்ட்ஸ் வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் போய் படிக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா இப்ப தாராளமா முயற்சி பண்ணலாம். நிறைய பேருக்கு வெளியிடங்கள்ல ஷீட் அதிகமா கிடைக்கும். எனவே டெஃபினட்டா இடமாற்றம் உண்டு. இப்போ இருக்கிற இடத்துல உங்களால ஜூன் மாதத்துக்கு பிறகு இருக்க முடியாது. இடமாற்றமாகி உங்களுடைய பெயர் புகழ் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இடமாற்றத்திற்கு பிறகு வளர்ச்சி, மாற்றம், நிம்மதி இதெல்லாமே கிடைக்கும். அப்ராடு ட்ரை பண்றவங்க தாராளமா முயற்சி பண்ணலாம். வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் போறது உங்களுக்கு நிச்சயமாக உயர்வு கொடுக்கும். அதே போல ரொம்ப காலமா நான் அப்ராட்ல இருக்கேன். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் சொல்லிட்டு வெளியிடத்திலே இருக்கேன். இப்ப சொந்த ஊருக்கு வர முடியுமானா தாராளமா வரலாம். நிறைய பேர் வருவாங்க, பிளான்ல இருப்பாங்க. ரொம்ப நாளா ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்க இப்ப ஃபேமிலி கூட கன்ஜெக்ஷன் ஆவாங்க. குடும்பத்தோட இப்போ ஒன்றா இணைவாங்க. ஸோ அதுக்கும் நேரம் நல்லா இருக்கு. ஸோ உறுதியாக இடமாற்றம் உண்டு. நிச்சயமாக பயண யோகம் உண்டு. இடமாற்றமாகி உங்களுடைய நிம்மதியும் உங்களுடைய பெயர் புகழையும் நீங்க அதிகரிச்சு கொள்வீங்க. ஸோ அதுக்கு இந்த நேரம் பாசிட்டிவா நான் பார்க்குறேன். அதே போல வேற எதுலையாச்சும் நம்ம கவனமா இருக்கணுமா அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த நேரத்தில் இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அதற்கு அடுத்தபடியா பார்த்தோன்னா, வண்டி, வாகனம், வீடு இது சார்ந்த வகையில செலவு மாற்றங்கள் அடிக்கடி போகும். மேலும் தாயாருடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். அம்மாவோட அடிக்கடி கருத்து போராட்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். அதே போல இந்த நேரத்தில் பாகிய ராகு 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தங்க அணிகலன்கள்லாம் அடகுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோல்டு லோன் நிறைய பேர் எடுத்திருப்பாங்க. அதே போல தங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம், மேலும் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம், தந்தையுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தந்தைக்கும் உங்களுக்கும் இந்த நேரத்தில் ஒத்து போகாத அமைப்புகள்லாம் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல இந்த நேரத்தில் டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. உணவு முறையெல்லாம் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. கால் பாதங்கள்லாம் அடிபடாம பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் இந்த நேரத்தில் நீங்க கொஞ்சம் ஹெவியா நீங்க மேனேஜ் பண்றது ரொம்ப நல்லது. அதே போல 12ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கிறதுனால எவ்வளோ சம்பாதிச்சாலும் தொடர் வரைய செலவாகவே போகும். கையில் எதையும் சேமிக்க முடியாது. அதை நான் ஒரு பெரிய மைனஸாக பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணிடுறது நல்லது. அதே போல ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு வண்டி வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி வாங்குங்க. நிறைய பேர் செகண்ட் ஹேண்ட்ஸில் வண்டி வாங்குவாங்க. காராக இருக்கலாம், பைக்காக இருக்கலாம். செகண்ட் ஹேண்ட்ஸில் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ப்ரொசீட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இதை மட்டும் நீங்கள் இந்த நேரத்தில் மேனேஜ் பண்ணிட்டா போதும். இதுவும் பெருசாக குழப்பமாவோ பிரச்சனையாவோ இல்லை. அடுத்து இந்த குரு பயிற்சியில் ஏதாச்சும் பரிகாரங்கள் செய்யலாமா? ஆன்மீக ரீதியா என்ன பரிகாரம் செய்யலாம்? மேலும் பிராக்டிக்கலா ஏதாச்சும் நம்ம ரெமடிஸ் பண்ணலாமா? இந்த குரு பயிற்சி மேலும் நமக்கு சுபத்துவமா மாத்தி கொள்றதுக்கு ஒரு சில சின்ன சின்ன எளிய பரிகாரங்கள் சொல்றேன். அதையும் செய்யுங்க. நிச்சயமா இந்த குரு பயிற்சி அதிக மாற்றத்தையும் அதிக வளர்ச்சியும் உங்களுக்கு உறுதியாக கொடுக்கும். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு கொடுக்குற தெய்வ வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உடைய குலதெய்வ வழிபாடு.
நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் சரி, உங்கள் குலதெய்வத்தை வணங்கினாதான் உங்களுக்கு உயர்வே கிடைக்கும். நிறைய பேருக்கு குலதெய்வமே தெரியாமல் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க. குலதெய்வ வழிபாடு செய்ய முடியாமல் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலங்களில் மாட்டிகிட்டு இருக்கவங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க. நீங்கள் இருக்கிற இடத்துலையே உங்களுடைய குலதெய்வத்தோட ஃபோட்டோவை வச்சு வணங்கலாம். எனவே குலதெய்வத்தை வணங்கி எந்த ஒரு புதிய முயற்சியும் தொடங்குறது ரொம்ப நல்லது. அது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை உறுதியாக பெற்றுக் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு கொடுக்குற பரிகாரம் குலதெய்வ வழிபாடு. ரெண்டாவதாக நம்ம பார்க்குறது இந்த குரு பயிற்சி. ஜூன் 1ஆம் தேதி குரு பயிற்சி. ஜூன் மாதத்துக்கு பிறகு கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற சூரியனார் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. எனவே ஜூன் மாதத்துக்கு பிறகு கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய சூரியனார் கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு அங்கே இருக்கிற மூலவர் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கோவிலுக்குள்ள ஒரு மணி நேரம் அமர்ந்திருக்கிறது ரொம்ப விசேஷம். எனவே சூரியனார் கோவிலுக்கு போயிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணி 1 மணி நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க. அது நிச்சயமா உங்களுக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் விலக்கி உங்களை சுற்றி இருக்கிற அந்த போட்டிகள் எல்லாம் குறைத்து நீங்கள் எந்த காரியத்தில் வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதில் உங்களை வெற்றி அடைய வைக்கும். அதற்கான மன உறுதியும் மன வலிமையும் உறுதியாக கொடுக்கும். எனவே சூரியனார் கோவிலுக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு ஒரு முறை போயிட்டு வாங்க. அதற்கு அடுத்தபடியாக சூரியனார் கோவில் உங்களுக்கு ரொம்ப தொலைவில் இருக்குது, நீங்கள் ரொம்ப லாங்கில் இருக்கீங்க, போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப குறைவு அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க சிம்பிளாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில், உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் ஏதாச்சும் சிவனாலயம், நல்ல பழமையான சிவனாலயமாக இருக்கணும், நல்ல பிரசித்தி பெற்ற பழமையான சிவனாலயம் இருக்குன்னா அங்கே போய்க்கோங்க. அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் நீங்கள் வழிபட்டு வர்றது ரொம்ப விசேஷம். வியாழக்கிழமையில் முடிஞ்சால் ஒரு தீபம் ஏற்றி உங்களோட பிரார்த்தனைகளை முன் வச்சுட்டு வாங்க. நிச்சயமாக இந்த குரு பயிற்சி அதிக சுபத்துவமாக மாறி நினைச்சதை நினைச்ச மாதிரி செய்ய வைக்கும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உங்கள் பக்கம் ஈர்த்து கொடுக்கும். எனவே வியாழக்கிழமையில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவனாலயம் போயிட்டு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஸோ எளிமையாக ஆன்மீக பரிகாரம் 3 உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக மனம் சாந்தம் அடையும். தடைகள், சிந்தனை குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாமே குறையும். நினைச்சதை நினைச்ச மாதிரி செயல்படுத்தி வெற்றியும் அடைய முடியும். ஸோ இது ஆன்மீக ரீதியாக இருக்கிற பரிகாரம். அடுத்த ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கும்போது வியாழக்கிழமையில கொண்டக்கடலை நம்ம தானமாக கொடுக்கலாம். விச் மீன்ஸ் பார்த்தோம்னாக்கா கொண்டக்கடலையை சுண்டல் மாதிரி பண்ணி அதை நீங்கள் ஏதாச்சும் சிவனாலயத்தில் வர பக்தர்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம். அல்லது ரோட்டு ஓரத்தில் ரொம்ப பசியோடு இருக்கிறவங்க, ரோட்டு ஓரத்தில் உணவுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க உங்களுடைய வருகைக்காக. ஸோ அவங்களுக்கு உங்கள் கையாலேயே அந்த கொண்டக்கடலையே சுண்டல் மாதிரி பண்ணி அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் டயத்தில் போய் கொடுத்துட்டு வரலாம். அதுவும் உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும், மன அமைதியை கொடுக்கும், மன மகிழ்ச்சியை கொடுக்கும். அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது சனிக்கிழமையில் உணவு தானம் பண்ணுங்க. தொழில் உத்தியோக ரீதியாக என்ன பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும். சனிக்கிழமையில் பசியோடு இருக்கிற மனிதர்களுக்கு ஒரு 10 பேருக்கு இல்லைனா உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு உணவு தானம் பண்ணுங்க. நிச்சயமா தொழில் உத்தியோக ரீதியாக என்ன பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும். நாட் ஓன்லி இது தொழில் உத்தியோகம் இதுக்கு மட்டும் நான் சொல்லலை. நீங்கள் லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ஸ்ட்ரகிளாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது நிவர்த்தி ஆகும். எனவே உணவு தானம் பண்ணுங்க. சனிக்கிழமையில், வியாழக்கிழமையில் கொண்ட கடலை சுண்டல் மாதிரி தானம் பண்ணுங்க. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணாலே நிச்சயமா இந்த குரு பயிற்சி இன்னும் அதிக சிறப்பு பலன்களையும் அதிக மாற்றங்களையும் அதிக மகிழ்ச்சியும் உங்களுக்கு வாரி வழங்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. இதோட நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைலையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக எழுந்திருக்கிறது, நேரத்துக்கு சாப்பிட்றது, நேரத்துக்கு தூங்குறது, அதிகமாக மொபைல் ஃபோன்லாம் யூஸ் பண்ணாமல் உங்களை கொஞ்சம் தனிமைப்படுத்தி உங்கள் லைஃப்பில் அடுத்தது என்ன பண்ணுங்கிறத யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. எனி டைம் ஸ்க்ரோலிங், இந்த ரீல்ஸ் இதெல்லாம் பார்த்து உங்கள் நேரத்தை வீணடிக்காமல் முடிஞ்ச அளவுக்கு உங்களை தனிமைப்படுத்தி இந்த மொபைல் அந்த எலக்ட்ரானிக்கல் கேஜெட்லாம் ஒதுக்கி நீங்கள் ஜஸ்ட் ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கான ஒரு டயத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் மைண்டு பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிக்கும். நிறைய பேர் யோசிக்கிறதுக்கு பயந்துட்டே உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. எனவே கொஞ்சம் டைம் கொடுங்க, உங்களை ரெக்கவர் பண்ணுங்க. நிறைய மாற்றங்கள் உங்களை அப்படியே ஒரு மாதிரி பிரமிப்பாக்குற அளவுக்கு, நானா அப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி பிரமிப்பாக்குற அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கண்டிப்பாக கொடுக்கும். அதே போல் சின்ன சின்ன உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, ஒரு 1/4 மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் தியான பயிற்சி, இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஜூன் மாதத்துக்கு பிறகு நிச்சயமா நீங்கள் நினைக்கிறத அடையிறதுக்கான சக்தியும் மன வலிமையும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். உபஜய ஸ்தானத்தில் இருக்கிற கேது நீங்கள் எடுக்கிற அந்த புதிய முயற்சிகளில் உறுதியாக வெற்றியை பெற்று கொடுத்துரும். ஸோ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. 12 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு அட்டகாசமான நேரம் வந்திருக்கு. ஸோ இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. பாவகிரகங்களுடைய ஆதிக்கம், குற்றவியல் ஸ்தானம் சொல்லக்கூடிய 6ஆம் இடம் 8ஆம் இடம் எல்லாம் சுபத்துவம் ஆகுது, எல்லாமே வலிமை அடையுது. உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்குற அளவுக்கு அந்த ஸ்தானங்கள் எல்லாம் உங்களுக்கு ஃபேவராக மாறுது. ஸோ இதை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியும் உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்கலாம்.